கர்த்தர் நல்லவர். அதிகாலை வேளையில் கூட தேவ சமூகத்தில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம நினச்சிருந்தா தூங்கலாம். வெயிலோட தாக்கம் பகல் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ராத்திரி நேரத்தில் சில வீட்டில் ரொம்ப அனலான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நினச்சா தூங்கலாம். ஆனால் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு தியாகமாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இந்த அதிகாலை வேளையில் அவரை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை வந்து அடையும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஆமென். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லிது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நீங்கள் ஏசப்பாவை பார்க்கணும், தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும், அவரோட சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் அவரை தேடணும். தேடும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். தன்னுடைய திட்டங்களை குறித்து உங்ககிட்ட பேசுவார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல பேச முடியாது, நம்ம அர்ப்பணிக்கலாம். கிருபையும் மகா இரக்கமும் நிறைந்த தேவாதி தேவனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ராஜா எங்களோடு கூட நீர் பேசுவீராக தகப்பனே. இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளையாக எங்களுக்கு தேவன் என்ன வார்த்தையை கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ, எந்த காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ, தேவன் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, எங்களோடு கூட பேசுவீராக தகப்பனே. எங்களை வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் அழைப்பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளில் கூட ஒரு தலைப்பில் நாங்கள் வந்து இந்த அதிகாலை ஜெபத்தை வந்து நடத்துகிறோம். ஸோ அந்த தலைப்பு சம்பந்தமாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ கர்த்தர் என்ன சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாக இருக்கும்போது தேவன் கொடுத்த வார்த்தையை உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கிறேன். அருமையான தலைப்பு இல்லை, எழுப்புதல். என்னிடத்திலே எழுப்புதல் என் மூலமாய். முதல்ல எழுப்புதல் என்கிட்ட வரணும், அதுக்கப்புறம் என் மூலமாக எழுப்புதல் மற்றவங்களுக்கு போகணும், பற்றி படிக்கணும். இந்த வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, எழுப்புதல் 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 எழுப்புதல். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமென்ஷனில் சொல்லுவாங்க எழுப்புதல்னா என்ன, எழுப்புதல்னா என்ன. நான் ரொம்ப பிப்ளிக்கலாக அப்படியே பைபிள் ரீதியாக போகாமல் ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்லி எழுப்புதல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுறேன். ஒரு குடும்பம் இருக்குது, நல்ல அழகான குடும்பம் இருக்குது. திடீர்னு அந்த குடும்பத்துடைய தலைவர் வந்து மரிச்சு போகிறார், மரணம் அடைஞ்சிடறார். இப்போது அந்த குடும்பத்தில் மூத்த பையன் ஒருத்தர் இருக்கிறான். இது வரைக்கும் அந்த பையனோடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, அப்பா இருக்கிறார், அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பார். இவர் ஜாலியாக நண்பர்களுடைய நேரத்தை செலவு பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நின்றுருப்பார். ஆனால் இப்போது குடும்பத்தை நடத்த வேண்டிய தலைவராகிய தகப்பனார் வந்து இல்லை, அவரோட காலம் முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுப்புலாம் யாருக்கிட்ட வரும்னா, அந்த மூத்த மகன்கிட்டேயோ அல்லது மகள்கிட்டேயோ என்ன பண்ணிடும், வந்துடும். இது வரைக்கும் ஜாலியாக விளையாடி நின்றவர், ஒன்று குறிச்சும் கவலை இல்லாமல் இருந்தவர், வீட்டில் வாடகை கொடுக்குறாங்களா இல்லையா, எப்படி சாப்பாடு வருது, எப்படி வீட்டை நடத்துகிறாங்க, அந்த கேள்வியில் அவர் என்றைக்குமே என்ன பண்ணியிருக்க மாட்டார், கேட்டிருக்க மாட்டார். ஆனால் இப்போது அப்பா இல்லை. ஸோ அந்த பொறுப்பில் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கிட்ட வந்துடும், இவர்கிட்ட வந்துடும். இந்த பொறுப்பு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை எப்படி மாறிடும் அப்படின்னா, விளையாட்டை குறைச்சிப்பார், நண்பர்களோட நேர செலவழிக்கத்தை குறைச்சிருவார், வேலைக்கு போக ஆரம்பிப்பார், வேலை தேட ஆரம்பித்து வேலைக்கு போகி சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டின் தேவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், சந்திக்கும்படியாய் தன்னை அர்ப்பணிச்சுப்பார். அந்த பொறுப்பை, அந்த பாரத்தை அவர் என்ன பண்ணுவார், சுமக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இவன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. அது வரையிலும் பொறுப்பு இல்லாமல் இருந்தவன், அது வரையிலும் ஒழுங்கு இல்லாமல் இருந்தவன், அது வரைக்கும் ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவன், எப்போ தன்னிடத்துல ஒரு பொறுப்பு வந்ததோ, எப்போ தான் மேலே ஒரு குடும்பத்தினுடைய பாரம் சுமத்தப்பட்டதோ, அப்போவே அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, ஒரு மாற்றம் வருது பாருங்கள். அந்த மாற்றம் தான் எழுப்புதல். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாரும் ஏறக்குறைய ஆல்மோஸ்ட்டு எல்லோரும் இந்த பாதையில் கடந்து வருவோம். இல்லைனா நம்ம நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் சிம்பிளாக நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா எழுப்புதல். ஒருத்தவங்க கிட்ட இருந்த ஒரு பொறுப்பு, அது வரையிலும் அக்கறை இல்லாமல் இருந்த ஒரு நபர்கிட்ட வரும் பொழுது
அவனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மாற்றம். அது வரையில் வாழ்ந்த டிசைன் வேறு, அதுக்கப்புறம் அவன் வாழ்கிற டிசைனே வேறு மாதிரி மாறிடணும். இதுதான் எழுப்புதல். ஐ மீன், ஏன்னா நிறைய நம்ம கேள்விப்படுறோம் எழுப்புதல் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை சொல்கிறேன். சரி, ஓகே பிரதர், கரெக்டு, எல்லாம் ஓகே தான். எழுப்புதலுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் இந்த தலைப்பில் தியானம் பண்ணணும்? நான் ஏன் இந்த தலைப்பில் என்ன இதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? எழுப்புதலுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த எழுப்புதலில் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலை. நம்ம வாழ்க்கையில் யாரை தெய்வமாக வச்சுருக்கிறோம், யாரை நம்ம முக்கியத்துவம் படுத்துகிறோன்னா, ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை. ஓகே, இந்த எழுப்புதல் ஏன் எனக்கு இந்த எழுப்புதலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையை ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு பொறுப்பு வந்துடுச்சு, ஒரு எழுப்புதல் வந்துடுச்சு. உதாரணமாக சொல்லணும்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம் தான். புறப்பட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என் நாமத்தினாலே என்ன பண்ணுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்க. சுவிசேஷம் இந்த உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாட்சிகளாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொறுப்பு இப்போ யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு? நம்ம கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அதனால தான் இந்த எழுப்புதலுக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு தேசத்தில் எழுப்புதல் வரணும், ஒரு தேசம் ஒரு எழுச்சி அடையணும் அப்படின்னா ஒரு பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில், இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய தேசத்தில் இப்போ பிரதமர் எலெக்ஷன் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இவர் வரக்கூடாது. சில பேர் குறிப்பிட்ட பேர்லாம் சொல்லி கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம், இவங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் வரணும், வந்தால் தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்லாம் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இதை குறித்து அதிகமான வாஞ்சியும் தாகமும் அதிகமாக இருந்து என்ன பண்ணாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா கிறிஸ்தவங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாட ஆரம்பித்தாங்க. ஒரு மாற்றம் வரணும்ப்பா, அந்த மாற்றம் தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. ஸோ ஒரு தேசத்தில் மாற்றம் வரணும்னா ஒரு பட்டணத்தில் மாற்றம் வரணும். ஒரு பட்டணத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில், இப்போ நம்ம சென்னை அப்படி இருக்கிறோம் இல்லையா, சென்னையில் ஒரு மாற்றம் வரணும். சென்னையில் யாரோ ஒருத்தர் புதுசாக ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தை, ஒரு தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சென்னையில் ஒரு மாவட்டத்தில் ரட்சிப்பு வரணும், எழுப்புதல் வரணும் அப்படின்னா ஒரு சபையில் அந்த எழுப்புதல் வரணும். ஆமென். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதல்ல எதை நியாயம் தீர்ப்பார்னா சபையை தான் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா முதல்ல எடுத்துக்கொள்ளப்பட போவதும் சபைகள் தான். ஸோ அதனால தான் நியாய தீர்ப்பை சபையிலேருந்து அவர் ஆரம்பிக்க போகிறாரு. ஏன்னா சபை தான் முக்கிய பங்கு வகிக்க போகுது அவருடைய வருகையிலையும், சுவிசேஷத்தில் அறிவிக்கிறதுலையும், இந்த எழுப்புதலில் பரப்புறதுலையும் சபையின் பங்கு தான் முக்கியமாக இருக்க போகுது. ஆமீன். ஒரு சபையில் எழுப்புதல் வரணும்னா எங்கேருந்து எழுப்புதல் வரணும்? உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருந்து எழுப்புதல் வரணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த எழுப்புதலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எழுப்புதல்னு பேசுகிறாங்க, ஜெபம் வைக்கிறாங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன். ஆனால் என்னால் என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களால் தான் நடக்க போகுது. நீங்கள் தான் அந்த எழுப்புதலின் பாத்திரமாக இருக்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் சரியாகும் பொழுது, ஒரு சபையில் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, புதுசாக வர விசுவாசி அல்லது ஏற்கனவே உங்கள் கூட இருக்கிற விசுவாசி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, நீங்கள் பண்ணுற ஜெபத்தை பார்த்து, நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டை பார்த்து அவரும் என்ன பண்ணுவார், தன்னால் முடிஞ்சதை செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு ஈவினிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, ஃபோன் பண்ணலாமா? உங்களுக்கெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக இருந்தீங்கன்னா சபையில் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்கள கவர்ந்து இழுத்துதுன்னா உங்களுக்கு ஃபோன் வரும் அவங்ககிட்டேருந்து. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ப்ரேயருக்கு வருவீங்களா, நீங்கள் இந்த ரிட்ரீட்டுக்கு வருவீங்களா, நீங்கள் இந்த கேம்புக்கு வருவீங்களா அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் காமெடியாக பேசுகிறதுனாலையோ டைம் பாஸ் பண்ணி அப்படியே ஜாலியாக வச்சுருக்கிறதுனாலையோ இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிருபை, அந்த எழுப்புதல் அப்படின்ற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, அவங்களுக்குள்ள ஒரு இம்பேக்ட் பண்ணதுனால அது இன்னும் அதிகமாக கிரியேட் ஆகணும். ஸோ இவரோடு கூட இருந்தால் அது நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேட ஆரம்பிப்பாங்க, உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
இந்த எழுப்புதலுக்கும் நமக்கும் தான் அதிகமான சம்பந்தம் இருக்கு. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துடைய தலைமைத்துவத்தின் மாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா முதல்ல மாற்றம் நம்மகிட்ட வரணும். நம்மகிட்ட மாற்றம் வரும்போது அந்த மாற்றம் சபையில் செயல்பட ஆரம்பிக்கும், சபையில் ஊழியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சர்ச்சு வளரணும், சர்ச்சு வளரணும், இன்னும் ஆத்மாக்கள் வேணும், இன்னும் ஆத்மாக்கள் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறது நல்லது. அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் பண்ணுற ஃபீல்டு ஒர்க் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பண்ணுற ஆத்துமாதாயம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பொறுப்பை இயேசு சுவாமி உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். இந்த எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில் வரணும். நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், எல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களை இந்த அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா உங்கள் மூலமாய் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படுறார். தனக்குள்ளாக இருக்கிற அந்த திட்டத்தை தன் மூலமாய் இருந்த இந்த எழுப்புதலை உங்களுக்குள்ள வச்சு அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு பரப்புகிறதற்கு ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறார். நீங்க சும்மாலாம் வந்து இந்த ஜெபத்துல கலந்துக்கல, அட்டன் பண்ணல. இங்கே எத்தனை பேரோட வாழ்க்கையில எழுப்புதலோட இருக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோ மியூட்ல போட்டு தான் உட்காந்துன்னு இருக்கோம். ஸோ நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் உங்க ஃபோன் முன்னாடி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா எழுப்புதல்னா என்ன? இந்த எழுப்புதலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் அந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ ஒரு தேசம் ரட்சிப்படையணும் அப்படின்னா ஒரு பட்டணத்தில் மாற்றம் வரணும். ஒரு பட்டணத்தில் ரட்சிப்பு வரணும்னா ஒரு மாவட்டத்தில் மாற்றம் வரணும். ஒரு மாவட்டத்தில் மாற்றம் வரணும்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற சபையில் ஒரு எழுப்புதல் வரணும். சபையில் எப்படி எழுப்புதல் வரும் அப்படின்னா சபையின் அங்கத்தினராக இருக்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த எழுப்புதல் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் சரி, ஓகே பிரதர், எனக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நான் புரியுது, எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஆரம்ப நாட்களில் நீங்கள் சபைக்குள்ளே வந்து நீங்கள் இருந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் இப்போ இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கும் 2 விதமான மாற்றங்கள் இருக்கும். என்ன 2 விதமான மாற்றங்கள் அப்படின்னா, ஒன்று நல்ல ஒரு growth இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். எனி டைம் அவைலபிளாக இருப்பீங்க, எனி டைம் சர்ச்சுக்குள்ளே வருவீங்க, எனி டைம் ப்ரேயரில் இருப்பீங்க, எனி டைம் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இது ஒரு growth. இன்னொரு growth என்னன்னா, நல்லா வளர்ந்து போயிருப்பீங்க. ஆனால் நாளடைவில் சில வருத்தங்கள், சில மன வருத்தங்கள், பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பார்த்து அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்கிற தப்பிதங்கள் அல்லது ஊழியக்காரர் மேலே இருக்கிற கோபம், பர்சனல் லைஃப்பில் இருக்கிற வெறுப்பு, பிசாசு விட்டுட்டு வந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாதபடிக்கு பிசாசு கிட்ட இருக்கிற போராட்டம்னு சொல்லி இதில் மாட்டிக்கிட்டு நியாயமாய் அடைந்த அந்த வளர்ச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டு லாஸ்ட்டில் எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லாமல் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் எந்த எழுப்புதலில் இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் மற்றவங்களை பின்னாடி இழுக்கிற ஒரு வேலையை செஞ்சுன்னு இருக்கிறீங்களா, அல்லது மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக மற்றவங்களை வரத்தினாலையும் வல்லமையினாலையும் கிரியை செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த வகையான எழுப்புதலின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு? மற்றவங்களை குரோத் பண்ணுறதுல முக்கியத்துவம் காட்டுறீங்களா, இல்லைன்னா ஐயோ ஆமாம் அவங்களா, ஆமாம் தெரியாதா அவங்கள பற்றி, நம்ம வந்தாங்க கை தூக்குனாங்க பார்த்தியா, என்ன பேசுனாங்க பார்த்தியா, அல்லேலூயா, என்னடா கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சில பேர்லாம் நினைக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வரும் சபையில், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடந்து தானே வரும். ஐ மீன் ஒரு நல்ல ஒரு விசுவாசி நல்லா வருவார், ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு ரேப்போவில் இருப்பார், நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருப்பார், நல்ல ஒரு உறவில் இருப்பார், நல்லா வளர்ந்துட்டே வருவார், அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே மாறி இருப்பார். ஆனால் காலப்போக்கில் அவருடைய பார்வை தன்னுடைய நோக்கத்திலிருந்து தன் வாழ்க்கையில் அடைஞ்ச அந்த எழுப்புதல் தீயிலிருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் டைவர்ஷன் ஆகும் போது தன்னால் அந்த எழுப்புதல் தீ அணைஞ்சு நீங்கள் எதுக்கு காரணமாகிறீங்கன்னா உங்கள் வளர்ச்சியும் விட்டுறீங்க, மற்றவங்கக்கிட்டேயும் போயிட்டு குறை சொல்லி அவங்களுடைய எழுப்புதலையும் வளர்ச்சியும் என்ன பண்ணிடுறீங்க, மட்டுப்படுத்திடுறீங்க. அல்லேலூயா. இன்னொரு டைமென்ஷன் வந்து என்னால் முடிஞ்சதை நான் சபைக்கு செய்கிறேன், முடிஞ்ச டைமுக்கு நான் வரேன், என்னால் அவைலபிளாக இருக்கும் போதெல்லாம் நான் வந்து உட்காடுறேன், ஊழியத்துக்கு போகலாம், ட்ராக்ஸ் கொடுக்க போகலாம் அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக வந்து எல்லா காரியங்களையும் பங்கெடுத்துப்பீங்க.
ஒரு படி அதிகமா போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வருவீங்க. சமீபமா கூட நிறைய ஈவெண்ட் எல்லாம் உங்க சபையில நடந்தது. இந்த கேரம் போர்டு ஈவெண்ட் எல்லாம் நடந்தது. யூத் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துனீங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல எல்லாம் நான் பார்த்தேன். அதுல எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டா, அப்பா எத்தனை பேர்ப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸை சர்ச்சுக்குள்ள கூட்டின்னு வருவீங்கன்னு கேட்டா கையை தூக்கி இருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு கேம் வச்சு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதன் மூலியமா ஆத்துமாக்களை சேர்க்கும் போது நீங்க அப்படியே பரவசமாயிடுவீங்க. ஏன் அவனை கூட்டின்னு வரணும், இவனை கூட்டின்னு வரணும், மச்சான் இவனை கூட்டின்னு வரணும்டா, சூப்பரா விளையாடுவான். உங்க நோக்கம் எப்படி போயிடுன்னா, அவன் நல்லா விளையாடுவான், அவனை கூட்டின்னு வரணும். அதுதான் உங்களுடைய எழுப்புதல். ஆமென். ஏன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுக்குறாரு. கேரம் போர்டு விளையாடுறது அப்படின்றோடனே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் கேரம் போர்டு நல்லா விளையாடுவேன், என் ஃப்ரெண்டு எல்லாம் சூப்பராக விளையாடுவான், அவனை கூட்டின்னு வரணும். கிரிக்கெட்டு ஈவெண்ட் வைக்கிறாங்க, வந்து ஒரு டீமே இறக்குறோம். நம்ம அது வரைக்கும் ஒருத்தனை கூட கூட்டின்னு வர மாட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டீமே கூட்டிகிட்டு வரோம். ஏய் நீ வாடா சர்ச்சில் கிரிக்கெட் நடத்துகிறாங்கடா, ஹலோ செஞ்சுருக்கிறீங்களா? ஆமேன். அதுதான் உங்கள் எழுப்புதல். நீங்கள் இப்போ எந்த மாதிரியான எழுப்புதலில் இருக்கிறீங்க பாருங்கள். வளர்ச்சி அடைகிற எழுப்புதலா, இல்லை வளர்ச்சியை சக் பண்ணுறீங்களா, வளர்ச்சியை குறைச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் எப்போ வரும்? ஓகே பிரதர், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு பிரதர். இந்த எழுப்புதல் எப்போ வரும் பிரதர்? நான் பார்க்கணும். அதை என்கிட்டேருந்து வரும் அப்படின்னா, ஆமாம் உங்கள்கிட்டேருந்து தான் வரும். எப்போ வரும் இந்த எழுப்புதல் அப்படின்னா, உங்கள் கண்கள் திறக்கப்படும் போது வரும். அல்லேலூயா. இப்போ என்ன கண்ணை மூடி நான் உட்காந்துன்னு இருக்கிறேன், கண்ணை திறந்துன்னு காது திறந்து தான் நான் உட்காந்துன்னு இருக்கிறேன், உங்களை பார்க்குறேன், நீங்கள் பேசுகிறத கேட்குறேன். இதுன்னு என்ன கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய இன்னர் உள்ளான மனுஷன். இந்த எழுப்புதல் உங்கள் மேலான சரீரத்திலேருந்து வராது, உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற இருதயத்திலேருந்து, உங்கள் உள்ளுக்குள்ளே வாசம் செய்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன்லேருந்து, உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, மனசாட்சின்னு சொல்லுவோம்ல நம்மலாம், அந்த மனசாட்சி அப்படி வச்சுப்போம். நம்மளுக்கு புரியறதுக்காக அதை வச்சுப்போமே. ஆவிக்குரிய மனுஷன் உள்ளான மனுஷன் சொல்லாமல் நம்மளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வச்சுப்போம். நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி எழுப்புதலை என்ன பண்ணோம், உணர்ந்துக்கணும். அதோடைய கண்கள் என்ன பண்ணோம், திறக்கப்பட வேண்டும். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பைபிளில் இந்த கண்கள் திறக்கப்படுறதை குறித்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 24வது அதிகாரம் 31, 32வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 31, 32. இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு கூட எழும்பி வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சீஷர்களுக்கு சொன்னது போல் அவர் கடந்து போகிறார். போகும்போது அவரோடு கூட இருந்த 2 சீஷர்கள் எம்மா ஊர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. இவரும் கூட நடந்து போறார். இவ்வளவு நாள் யார் கூட தான் இருந்து ஊழியம் பண்ணாங்க, வாழ்க்கை நடத்தினாங்கன்னா இதே இயேசு கிறிஸ்துவோட தான் வாழ்க்கை நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப அவரே கூட நடந்து போறாருன்னும் போது அவங்களால உணர முடியல, அவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு உணர முடியாத அளவுக்கு அவங்களுடைய கண்கள் என்ன பண்ணுது, மூடப்படுது. சரீர பிரகாரமான கண்கள் கிடையாது, அவரை உணர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளான மனுஷனுடைய கண்களை என்ன பண்றான், பிசாசு மூடி வச்சிடறான். இன்னைக்கு இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைய நேரத்துல பிசாசு தந்திரமா இந்த காரியத்தை பண்றான். லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படிதான் இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறோம். அவர் கூட இருக்கிறத போல நம்ம நினைச்சுக்கிறோம். நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன், இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறாரு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த எழுப்புதல், அந்த அக்கினி, அந்த கண்கள் நமக்கு என்ன பண்ணல, திறக்கப்படலை. அதனாலதான் என்ன நடக்குது, நிறைய பேரோட வாழ்க்கையில உயர்வை நோக்கி போய் கொண்டிருந்த நீங்க, எழுப்புதல் தீயினாலே உந்தப்பட்டு வளர்ச்சியை நோக்கி வேகமா போயிட்டு இருந்த நீங்க, உங்க சபையில ஊழியத்தின் வளர்ச்சிக்கு உதவியா இருந்த நீங்க, பாட்டு போடுறதா இருக்கட்டும், அது ஏதோ சொல்லுவாங்க OHP பிடிஎஃப் சம்திங், அந்த
பாட்டை டைப் பண்ணி அதுக்கு ஒரு பேம்ப்ளெட்ஸ்லாம் செட் பண்ணி பாட்டு வரும்போது ஸ்லைடிங்லாம் மாத்திர ஊழியமாக இருக்கட்டும், சபையை பெருக்கி கூட்டி பெருக்கி சேர் போட்டு பண்ணுற ஊழியமாக இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஊழியங்களாக இருக்கட்டும், அல்லது ட்ராக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், டீ கொடுக்கறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று எல்லாத்துலேயும் வாஞ்சியோடு ஈடுபட்ட நீங்கள், இன்ட்ரெஸ்டாக ஈடுபட்ட நீங்கள் நாளடைவில் என்ன பண்ணிக்கிறோம்னா அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துடும். ஏன்? அந்த குரோத்தில் இருந்த ஒரு தெளிவு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிசாசு என்ன பண்றான், நம்மளுடைய கண்ணை மறைக்கிறான். எந்த மறைக்கிறான்? அது வரையிலும் பாஸ்டரை நல்ல நோக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தோம். அது வரையிலும் சபையில நடக்கிற ஒரு ஊழியத்தை, ஒரு ஆராதனையை, ஒரு அதிகாலை ஜெபத்தை நல்ல நோக்கத்துல பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா அந்த டார்ச் வேற ஒருத்தருக்கு பாஸ் ஆகணும். ஆமேன். அதுக்கு தான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னேன். குடும்ப தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த டார்ச், அந்த பொறுப்பு, அந்த எழுப்புதல் அது யாருக்கு? இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகுது. ஸோ இவர் உழைக்க ஆரம்பிக்கிறார். இவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பு எங்கே போகும்? இவருக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கோ இல்லை குடும்பத்தின் நபர்களுக்கோ என்ன பண்ணும்? பாஸ் ஆகி போகும். இப்போ ஆண்டவர் உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு காரியம், நம்ம இங்கே தான் கோட்டை விட்டுறோம். என்ன விட்டுறோம் அப்படின்னா, ஆண்டவர் அது வரையிலும் உங்களை கொண்டு பிடிஎஃப் ப்ளே பண்ணியிருப்பார், உங்களை கொண்டு சாங் ப்ளே பண்ணியிருப்பார், உங்களை கொண்டு மியூசிக் ப்ளே பண்ணியிருப்பார், உங்களை கொண்டு வசனத்தை படிக்க வச்சிருப்பார், உங்களை கொண்டு ஒரு ஊழியத்தை முன்னின்று நடத்த வச்சிருப்பார், உங்களை கொண்டு ஆராதனை நடத்த வச்சிருப்பார், உங்களை கொண்டு ஒரு வீட்டில் ஜப கூட்டத்தை நடத்த வச்சிருப்பார், உங்களை கொண்டு சபையில உங்க பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஜபத்தை ஆயத்தம் பண்ணுங்க, நீங்க ஆராதனை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பயன்படுத்துறாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை பயன்படுத்துவாருன்னா நீங்க நல்ல ஒரு எழுப்புதல் இருக்கிறீங்க. ஆனா இதுக்கப்புறம் சொல்ல போதுதான் முக்கியம். இப்போ ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டார்? உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போறேன். அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். அப்போ இந்த ஊழியத்தை என்ன பண்ணுவாரு? இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பார். அங்கதான் பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ? உங்களுக்கு மனசுக்குள்ள ஒருவேளை ஆமானா மனசுக்குள்ள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலை வேளையில இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு உங்களுடைய இருதயத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகுது. வரணும் கண்டிப்பா. இல்லைன்னா என் கண்களை திறந்துடலைங்கன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். நிறைய நேரம் இங்கே தான் நம்ம சறுக்கி போடுறோம். என்ன, இவ்வளோ நாள் நான் தானே இந்த பாட்டு போட்டிருந்தேன், இவ்வளோ நாள் நான் தானே பாட்டு பாடினேன், இவ்வளோ நாள் நான் தானே சர்ச்சை போய் திறந்தேன், இப்போ நான் திடீர்னு அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, இப்போ என்ன திடீர்னு பிரதர் என்ன பண்றீங்க? பிரதர் என்ன பண்றீங்க? சிஸ்டர், உங்களை கொண்டு தேவன் உன்னதமான ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. பிரதர் உன்னதமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் பலனை உங்ககிட்ட கொடுத்து உங்களை ரத்தத்துல கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி பஞ்சத்துக்கு அடிபட்டு இருந்த நம்மளுடைய வாழ்க்கைய ஆசீர்வாதமா மாத்தி நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும்போது எப்படி இருந்தான்டா, இன்னைக்கு எப்படி மாறிட்டான், இயேசு கிறிஸ்து கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லத்தக்கதான ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை சாட்சியா வைக்கிறார் ஆண்டவர். உன்னை எழுப்புதலின் ஒரு சாவியா வைக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற? பிசாசு தந்திரமா உன் கண்ணை மறைக்கிறதுக்கு இடம் கொடுத்ததுனால நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த சபைக்கு வளர்ச்சியா இருந்தியோ, எந்த சபைக்கு நீ ஒரு ஐக்கானா இருந்தியோ, எந்த சபைக்கு நீ ஒரு அடையாளமா இருந்தியோ, நாளடைவில் அந்த சபைக்கு நீயே என்னவாயிடுற? பிரச்சனையாயிடுற. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம் இந்த ஊழியத்தை நான் இடரல் பண்றேன், இதை நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன், இதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அது நீங்க உங்க சபையை பாழ் பண்ணல, ஏமாத்தல. உங்கள் மேல தேவன் வச்சிருந்த அபிஷேகத்தையும் அழைப்பையும் எழுப்புதலையும் நீங்க என்ன பண்றீங்க? வீணாக்குறீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியத்துல நீங்க மாட்டிக்கிட்டு பேக் ஸ்லைட்ல இருப்பீங்கன்னா, உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் குறைச்சிட்டு இருப்பீங்கன்னா, நான் ஏன் செய்யணும்? அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு, அவங்களே பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் ஏன் பண்ணணும்? 6 மணிக்கு ஜபமா, நான் ஒரு 6:15 போகிறேன், போதும், அவ்வளோதான் அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் விலகிருந்தீங்கன்னா இதுதான் டைம். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எப்போ இதை புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்போ இதை அறிஞ்சிக்கிறீங்களோ, உங்கள் கண்ணு திறக்கப்பட விட்டு கொடுக்குறீங்களோ, இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையான வசனம். அவன் சொல்கிறான், ஒருத்தன் என்ன சொல்கிறான்? அப்போது அவர்கள் ஒருவர் நோக்கி 32வது வசனம், வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா.
நீங்க தேவனோடு கூட இருப்பீங்கன்னா, சரியான விதத்திலே உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டு இருப்பீங்கன்னா, சரியான விதத்துல சபையில உங்க பங்கு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னா, இந்த எம்மாவூர் சீஷன் சொன்னது போல, அவருடைய வார்த்தை உங்ககிட்ட வரும் பொழுது, அவருடைய தரிசனம் உங்ககிட்ட வரும் பொழுது, அவருடைய பொறுப்பு உங்ககிட்ட வரும் பொழுது, பிரதர் சிஸ்டர், உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். ஒவ்வொரு முறையும் ஊழியத்தில் மெசேஜ் கொடுக்கும் பொழுது இந்த காரியங்களை சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு பிரயாசப்படுறது என்னுடைய வழக்கம். ஏன் நம்ம பேசுறது யாரோட வார்த்தை? நம்ம சொந்த கற்பனை கிடையாது, நம்ம சொந்த கட்டுக்கதை கிடையாது. அப்படியே பேசிட்டு ஒருத்தர் அழுவ வச்சுட்டு போறது. இன்னும் நம்ம பேசுறது உண்மையாவே தேவனுடைய வார்த்தையா இருந்தால், அந்த வார்த்தை வெளிப்பட்டு வந்து உன்னை தொடும் பொழுது உன் கண்கள் திறக்கப்பட்டு உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிய போகுதுன்னு தெரியல. ஏன்? ஒருவேளை எரியல அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க உங்களை விட்டு கொடுக்கல. உங்கள் இருதயம், உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதுக்கு நீங்க விட்டு கொடுக்கல. சபையிலே நல்ல குரோத்தில் இருந்த நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறீங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு ஜப வாழ்க்கையில நல்ல ஒரு வேத வாசிப்புல வளர்ந்துட்டு இருந்த நீங்க ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்க கண்களை பிசாசு மறைச்சிட்டான். ஆனா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறாரு, உங்க கூட தான் அவர் நடந்து வராரு. ஆனா அவர் யாருன்றத உங்களால அறிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பை கொடுக்கிறார்? எழுப்புதல் உன்னிடத்துல ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட இன்னைக்கு நான் அந்த எழுப்புதலை நான் ஆரம்பிச்சு வைக்க ஆசைப்படுறேன். நீ விட்டுட்டு விலகி வந்த பத்தியா பொறுப்பு, அதுல உன்னை வளர்க்க ஆசைப்படுறேன். நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட பத்தியா, உன்னை அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போக ஆசைப்படுறேன். ஆனா நீ என்ன பண்ற? உன்னை தெரியாமலே இல்ல, இதுதான் என் பொறுப்பு, இதுதான் என் காரியம், இதுதான் என் ஊழியம், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வளர்ச்சின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க பாக்குறியே. உன் கண்களை இன்னைக்கு நான் திறக்க போறேன். எப்படி அவர் பேசி முடிச்ச உடனே எம்மாவூர் சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ, இன்றைய நாளிலே இந்த கூட்டத்தின் முடிவிலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தை திறப்பார். உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் இருதயம் எழுப்புதல் என்ற அக்கினியினாலே, உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே கொழுந்து விட்டு எரியும். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரை, நான் இனி மறுதளிக்க மாட்டேன், என் வேலையை நான் ஒழுங்கா செய்வேன், என் சபையில இந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்கு எனக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், நான் முன்னாடி நிற்பேன். பிரதர், சர்ச்சில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பார்க்குறோமே, உங்கள் வேலையில் என்னைக்காவது பார்த்துருக்குறீங்களா? பிரதர் சிஸ்டர், உங்கள் வேலையில் இதை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக போயிட்டு ஒரு வேலையில் சேர்றீங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா கதவு திறந்து அந்த அலுவலகத்துக்குள்ளே வரும்போதே ஒரு டேபிள் சேர் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு சகோதரி உட்காந்துன்னு இருப்பாங்க, இல்லைனா ஒரு சகோதரன் உட்காந்துன்னு இருப்பார். அவர் தான் அந்த வரவங்க முதல்ல சந்திப்பாங்க, அவர் தான் வெல்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ். நீ அந்த கம்பெனியில் சேர்ந்துட்ட 5-6 வருஷம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாகவே இருந்தீன்னா அது உன் மேலே இருக்கிற பிரச்சனை, உன் மேலே இருக்கிற தப்பு. இப்போ என்ன ஆகுது? ஏசப்பா பார்க்குறாரு, என் பிள்ளை ஒரு 4 வருஷமாக ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாகவே இருக்குது, இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாம், அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை வேற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகிறார். அதனால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஆஃபீஸில் மரியாதை கிடைக்கும், நல்ல ஒரு கேபின் கிடைக்கும், நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், குறிப்பாக சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும். இதை என்னைக்காவது நீங்கள் மறுதளிச்சிருக்கிறீங்களா? ஐயோ அதெல்லாம் வேணாவா, என் வேலை ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான், என் ஆஃபீஸ்க்குள்ளே யார் வந்தாலும் என்ன தான் பார்க்கணும், ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய காரியம், என்னால் முடியாது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் அதில் மட்டும் பண்ண முடியாது, அதில் மட்டும் செய்ய முடியாது. ஏன்? பணம் அதிகமாக கிடைக்கிது, ரெஸ்பெக்ட் அதிகமாக கிடைக்குது, ஒரு உயர்வு கிடைக்குதுன்னு போது எதிர்பார்க்குறீங்களே, என் ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் வேணும், என் சம்பளம் உயரணும், இன்சென்டிவ் ஏர்ன் பண்ணணும், இந்த ஆள் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் மட்டும் மாற்றம் வரும்போது ஏற்றுக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகும்போது, அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகும்போது ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? ஏன் பிரச்சனை வருது? ஏன் மனசு ஒப்ப மாட்டேங்குது? அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் கண்கள் மறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், எழுப்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எழுப்புதலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தன்றதை கற்றுன்னு இருப்பீங்க. எழுப்புதல் எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது வரும்.
வந்தது மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயத்தை அது கொழுந்து விட்டு எரிய செய்யும். நான் நம்புகிறேன், அட்லீஸ்ட் இத்தனை பேரோட இருதயத்தில் யாராவது ஒருத்தருடைய இருதயத்திலையாவது ஆண்டவர் தன்னுடைய அக்கினியை போட்டிருப்பாருன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா, உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலைன்னா, சரியான சூழ்நிலையை கரெக்டாக புரிஞ்சிக்கலன்னா, சபையில் எனக்கு இதுதான் நடக்குது, ஊழியத்தில் எனக்கு இதுதான் நடக்குது, வாழ்க்கையில் எனக்கு இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சிக்கலன்னா, நீங்கள் எழுப்புதல் வர்றதுக்கு உதவியாக இருக்க மாட்டீங்க, எழுப்புதலை மட்டுப்படுத்துவீங்க. ஸோ அதனால தான் இந்த எழுப்புதல் உங்ககிட்ட ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஒரு தம்பியை கூட்டின்னு வந்தீங்க பார்த்தீங்களா, இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு நண்பனை கூட்டின்னு வந்தீங்க பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை யார் க்ரியேட் பண்ண முடியும்னா, உங்கள் சர்ச்சு பாஸ்டர் கிடையாது, உங்கள் கூட இருக்கிற பிலீவர் கிடையாது, நீ தான் பிரதர், நீ தான் சிஸ்டர், உன்னால் தான் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும் அப்படின்னா, அவன் உன் வாழ்க்கையை தான் பார்க்குறான். உன் பாஸ்டர் வாழ்க்கையை பார்க்கல, உன் கூட இருக்கிற விசுவாசியோட வாழ்க்கையை பார்க்கல, கூட இருக்கிற உன் வாழ்க்கையை தான் பார்க்குறான். நீயும் சராசரியாக போய் உட்காந்துன்னு அவன் ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் பிடிச்சின்னு இருப்பான், நீயும் அவன் கூட போய் உட்காந்து சிகரெட் பிடி மச்சி நான் கூட உட்காந்துன்னு இருக்கேன் அப்படின்னு உட்காரதில்ல. அவன் உன்னை பார்த்தா சிகரெட்டை மறைக்கணும். அவனுக்கு பிடிக்காதுடா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப சொற்பமான நண்பர்கள் தான். அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா என்னை கூப்பிட மாட்டாங்க, நீ வராத, நீ நாளைக்கு வாங்குவாங்க. ஏன்னா அவங்க உலக பிரகாரமான சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, அது எனக்கு ஒத்துக்காது, நான் அதை ஆதரிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னை வச்சுக்கின்னு பண்ணுறதோ அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால சொல்லுவாங்க, நீ வராதுடா, நீ நாளைக்கு காலைல வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். புரியுதா? அச்சிவா கொஞ்சம் ஒயின் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரலாம், வாங்கிட்டு வந்துடலாம், நீ பின்னாடி உட்காருன்னு கூப்பிட்டா போகக்கூடாது. ஆமீன். அதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருப்பதல். உன் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளை பார்த்து, அவன் பாரு அவங்க அப்பா இல்லாமல் இருந்தான், அவ்வளோ கஷ்டப்பட்டான், அவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தது, அவங்க வீட்டில் சரியான வருமானம் இல்லாமல் இருந்தது, படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டான், இன்றைக்கி என்னடானா நல்லா இருக்கிறான், 4 பேருக்கு உதவி பண்ணுறான். எப்படி? எல்லாம் இந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் தான். உங்கள் சாட்சியை நீ சொல்லணும் பிரதர், நீ வாழ்கிற வாழ்க்கை அவனுக்கு சொல்லணும், இம்பேக்ட் பண்ணணும். அதுதான் உனக்குள்ளேருந்து வர எழுப்புதல். மாறா அவனை பின்னாடி இழுத்துன்னு போயிடக்கூடாது. ஆமாம் இவன் சர்ச்சுன்னு போகிறான், இவன் மட்டும் என்ன யோகியமாக வருகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், சினிமாவுக்கு போகிறான், எல்லாம் பண்ணின்னு தான் இருக்கிறான், அப்புறம் என்ன சர்ச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ வச்சுக்காது. அது எழுப்புதல் அல்ல. உனக்குள்ளேருந்து வர எழுப்புதல் மற்றவனை வாழ வைக்கணும். அல்லேலூயா. ஸோ நான் நம்புகிறேன் இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளே எழுப்புதல் வர நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். ஆமீன். இப்போது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்குள்ளே வந்த எழுப்புதல் மற்றவங்களுக்கு எப்படி கிரியேட் செய்யும், மற்றவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். நான் சொன்னது தான், உங்கள் வாழ்க்கையில் வர மாற்றம் தான். ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்துலேருந்து 39வது வசனம் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10 நிமிஷம் இருக்குது, முடிச்சிடுறேன். வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார். எத்தனையோ பேர் இதை படிச்சிருப்பீங்க. ஆமீன். லூக்கா 8வது அதிகாரம் 26வது வசனத்திலேருந்து 39வது வசனம் வரைக்கும் எத்தனையோ முறை இந்த சம்பவத்தை நம்ம கடந்து வந்திருப்போம். என்ன, இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கதரேனர் அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளே போகிறார். கப்பல்லேருந்து இறங்கினோடனே அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மனுஷன் இருக்கிறான், சங்கிலினால் கட்டப்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்தின்னு மற்றவங்களையும் காயப்படுத்துகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இயேசுவை பார்த்தோன்னே ஏந்து வரான். எங்களை தொல்லை பண்ணுறதுக்காக வந்துட்டீங்களோ, எங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்துட்டீங்களோ அப்படின்னோடனே இயேசு அவனை சுகமாக்குறார். யார்? இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குது? இந்த லேகியோன் அப்படின்ற ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். லேகியோன் அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன். அவனை லேகியோன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போனா பார்த்துக்கங்க அவன் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். ட்ரெஸ்ஸு கிடையாது, நிர்வாணியாக இருக்கிறான், சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, அழகழிப்பு, காயப்படுத்திக்கிறான் தன்னைத்தானே. இயேசு அவனை சுகமாக்குறார். ஆமீன். அந்த பிசாசை விரட்டி இயேசு அவனை சுகமாக்குறார். அல்லேலூயா. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இயேசு ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கிறார், ஏதோ ஒரு அதிசயம் செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், பெற்றுக்கொண்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்கள் அந்த வசனத்தை தியானம் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு லேகியோன், ஒரு பிசாசு பிடித்த மனிதன். இந்த கடைசி ஒரு 4 வசனங்களை ஜஸ்ட் அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு முடிச்சிடுறேன். 33வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு என்ன பண்ணுது, அவனை விட்டுட்டு பன்றி கூட்டத்துக்குள்ளே புகுந்து பன்றிகளெல்லாம் என்ன பண்ணுது, கடலில் விழ வச்சு செத்து போகுது. அவன் விடுதலை அடைகிறான்.
35வது வசனத்தில் ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? இவன் நல்லா இருக்கிறான், ட்ரெஸ்ஸு வந்துச்சு, இப்போ ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க, ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கிறான், ஏசப்பாவோட பாதத்தினருக்கு புத்தி தெளிந்து உட்காந்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன், நிதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன், பிசாசினால் அலைகழிக்கப்பட்டவன், இப்போ என்ன பண்ணுறான்னா எல்லாவற்றிலும் சுகத்தை பெற்றுக்கொண்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு டீசெண்டான ஒரு மனுஷனா புத்தி தெளிஞ்சு அவரோட பாதத்தில் இருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. 38வது வசனம் பாருங்க. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி பாருங்க. தன்னிலை மறந்தவனாய் 6000த்துக்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்து அலகழிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சுகமானதுக்கு அப்புறம் அவர் பாதத்தின் அருகே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்துட்டு இருந்து ஜனங்கள்லாம் அவரை போக சொல்றாங்க. இவன் கேட்குறான், நான் அவங்க கூட வந்துருவா, நான் அவங்க கூட இருக்குவான்னு. ஒன்று இயேசு சொல்றாரு, இல்லை இல்லை, நீ போயிட்டு என்ன பண்ணு, உனக்கு நடந்ததை போய் பிரசித்தம் பண்ணுன்றார். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ போயிட்டு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுன்றார். அவனும் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறான். டியர் பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. 6000 பிசாசு பிடித்த ஒரு லேகியோனை சுத்தமாக்கி அவனுக்குள்ளே எழுப்புதலை வச்சு அவன் மூலயமா மற்றவங்களுக்கும் அந்த எழுப்புதல் தீய இயேசு கிறிஸ்துவால் கொண்டு போக முடியும்னா உன்னையும் என்னையும் வச்சு அவரால் கொண்டு போக முடியாதா? இங்கே காரியம் என்னன்னா, அவன் எப்படி விட்டு கொடுத்தானோ, அவன் எப்படி அந்த எழுப்புதல் தனக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுத்தானோ, அது போல் நீயும் உன்னோட சூழ்நிலைகளை கரெக்டாக புரிஞ்சிக்கோ, உன் சபையில் நடக்கிற குரோத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கோ, உன் வாழ்க்கையில் நடக்கிற குரோத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கோ. புரிஞ்சிப்பினா உன் மூலம் உனக்குள்ளே வந்த அந்த மாற்றம், அந்த எழுப்புதல் உன் மூலியமாக உன் நண்பர்களுக்கும் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. நான் உங்கள் சர்ச்சில் ஆத்துமாத ஊழிய பயிற்சி எடுக்க வரும்போது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். எத்தனை நண்பர்கள் நீங்கள் சொன்னால் அப்படியே கீழ்ப்படிவாங்க, எத்தனை நண்பர்கள் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிள் ஆகி வருவாங்க, எத்தனை பேர் வரவே மாட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒரு ரேஷியோ கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, ஏறக்குறைய 75 பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. நான் சொன்னால் கேட்பான், நான் கூப்பிட்டா சபைக்குள்ளே வருவான், நான் கூப்பிட்டா எல்லா ஈவெண்ட்டுக்கும் வருவான்ட்டு. எவ்வளோ? 75 பேர். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் தனிப்பட்ட விதத்தில் ஊழியம் பண்ணாலும் அவ்வளோ பேரை கொண்டு வர முடியாது. உங்கள் சபையில் ஒரு மிராக்கள் நடந்தால் கூட அவ்வளோ பேரை கொண்டு வர முடியாது. ஆனால் உன்னால் கொண்டு வர முடியும். ஏன்? இந்த 75 பேரும் உன் நண்பர்கள் தான், உன் ஃப்ரெண்ட்ஸு தான். அல்லேலூயா. அதை எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ உனக்குள்ளே எழுப்புதல் வந்துச்சு. இந்த எழுப்புதல் உன் மூலமாய் உன் நண்பர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். எப்படி கிரியை செய்யும்? உன் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம், நீ இயேசுவோடு நெருங்கி போகும்போது அவர் உன் வாழ்க்கையில் செய்கிற மாற்றங்கள், அந்த எழுப்புதல் தாகம், என் நண்பனும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படணுன்ற தாகம் உனக்குள்ளே வருது பற்றியா? அதுதான் உன் மூலமாய் செயல்பட போகிற எழுப்புதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆமேன். சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். பேதுரு இயேசு கூடவே இருந்தால் இயேசுவை மறுதளித்தான். அதுக்கப்புறமா ஒரு காரியம் பண்ணான். என்ன? தன் பாவத்தை அறிக்கை பண்ணான். பாவத்தை அறிக்கை பண்ணோடனே அவனுக்குள்ளே எழுப்புதல் தீ வந்துச்சு. எழுப்புதல் தீ வந்தோடனே சும்மா இல்லை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இதெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணுறாருன்னு தெரியும். ஆமேன். எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமேன். அந்த எழுப்புதல் தனக்குள்ளே வர்றதுக்கு அவன் அனுமதி கொடுத்தான். அவன் மூலியமாய் 3000 பேருக்கு அந்த எழுப்புதல் கடந்து போனது. பிரதர் சிஸ்டர், ஒரு பேதுருவை அவர் பயன்படுத்துவார்னா, ஒரு லேகியோனை பயன்படுத்துவார்னா, என்னையும் அவர் பயன்படுத்துவார். ஸோ நான் நம்புகிறேன் உனக்குள்ளே எழுப்புதல் வந்திருக்கும். அந்த எழுப்புதல் இனி உன் மூலியமாய் மற்றவர்களை சென்றடையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.